அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ கூட்டிட்டு போப்பா. இல்ல வேண்டாம். சரி ஓகேமா, பட் கடை நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கூட்டிட்டு போ. இல்ல, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். அட வாங்கறியா, நான் விடுறேன். இல்ல போயிட்டு வரேம்மா. கூட்டிட்டு போப்பா. இல்ல வேண்டாம். போமா. இல்ல அத்தை, உங்களை ஐயோ, ஏன் அத்தை இப்படி என்ன மாட்டி விடுறீங்க? நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பேசிருக்கோமா? பேர் சொல்லாமையோ ஏதோ ஒரு விதத்துல பழகிருக்கோமா? ஐயோ, விட மாட்டாரு போல இருக்கே. ஏங்க, இதே எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருப்பீங்க? உங்களை வேற எங்கேயோ பார்த்தா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல, விட்டுருங்க. சரி சரி சரிங்க, நான் இனிமே இதை பத்தி பேச மாட்டேன். ஆமா, நீங்க எங்க இறங்கணும்னு சொல்லவே இல்ல, போய்கிட்டே இருக்கோம். ஆமா, அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அவ கூட ஜோடி போட்டு சுத்திக்கிட்டே இருக்கான் பாத்தியா? எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கு. கவனிச்சியா நீ? ஆமா, அவளை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அவ கூடயே தான் இருக்கான். 2 பேரும் ரகசியமா வர பேசிக்கிறாங்க. நான் அன்னைக்கு கடையில பொறுப்பேத்தேன்ல, அன்னைக்கு கூட அவங்க 2 பேரும் நெருக்கமா தான் இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. உன்ன மாதிரி முகத்தை டெரரா வில்லி மாதிரி வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஆனா உன் தங்கச்சியை பாரு, அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு யார்கிட்ட எப்படி பக்குவமா நடந்துக்கணுமோ அப்படி நடந்துகிட்டு அவளுக்கு தேவையான காரியத்தை கரெக்டா சாதிச்சுக்கிறா. ஆனா உன்ன பாரு, பயங்கரமா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு என்னென்னமோ பொய்ய சொல்லி கௌதம ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சாதிச்ச நீ? இன்னும் கௌதம் உன்ன கிட்ட கூட சேர்க்கல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப உண்மையாவே கௌதம் உன்னை இன்னும் கிட்ட சேர்க்கலையா? அப்போ நான் சும்மா கெஸ் தான் பண்ண. அப்போ அவன் நிஜமாவே உன் கூட சேர்ந்து வாழலையா? இன்னும் முன்னாள் மனைவியோட நினைப்பிலேயே இருக்கானோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ சிச்சுவேஷன்ல தாலி கட்டினதுனால இப்போதைக்கு நமக்குள்ள எந்த விதமான நெருக்கமும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஐயோ பாவம். இங்க பாரு வான்மதி, நீ இப்படியே இருந்தன்னு வச்சுக்கேன், உன் தங்கச்சி வருண உஷார் பண்ணி குழந்தையும் பெத்து வீட்டுக்கு முதல் வாரிசு கொண்டு வந்துருவா. குழந்தை மட்டும் பெத்துட்டான்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அவதான் ஆலினா. உன் குழந்தையும் என் குழந்தையும் வருங்காலத்துல நம்ம எப்படி அத்தை கிட்ட பிச்சை எடுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க அவகிட்ட பிச்சை எடுப்பாங்க. இல்ல, அப்படிலாம் நான் ஒரு நாளும் நடக்க விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் அண்ணாமலை அத்தைக்கு அப்புறம் நான் தான் அந்த வீட்டை ஆள போறேன். நேத்து வந்த நீ அண்ணாமலாத்தியோட மொத்த சாம்ராஜ்யத்துக்கு முதலாளினா, அப்போ இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்த நான் யாரு? முட்டாள. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதானே அதெல்லாம் நடக்கும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அத சொல்லாத, செய். அந்த புடவை எடுங்க சார். இந்த கலர் நல்லா இருக்கு, இந்த பார்டர் நல்லா சார் இருக்கு. அண்ணா கரெக்டா இருக்கு. இந்த பில் புக்க ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அது வெங்கடேஷா, சுந்தரராஜா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். பாப்பா பண்றாசு, என்ன இந்த பக்கம்? ஒண்ணு இல்லப்பா, ஒரு வேலையா சென்னைக்கு வந்தேன். வர்ற வழியில உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏன்பா வீட்லயும் கூட்டிட்டு வந்திருக்கியா இல்ல நீ மட்டும் தான் வந்தியா? இல்லையப்பா, வேலை விஷயமா வரும்போது வீட்டாளுகளை எப்படி கூட்டி வர முடியும்? அதான் நான் மட்டும்தான் வந்தேன். சந்தோஷம். நான் உங்களை பார்க்க வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிக்கப்பா. என்ன இது? எடுத்து பாருப்பா, உனக்கே தெரியும். இதா பாரு, இந்தப்பா எடுத்து பாரு.
பாயசமா? என்ன இத போய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு என்ன கேவலமா நினைச்சிடாதீங்க. உங்களை பார்க்க வரும்போது பசிக்குதேன்னு ஒரு கடையில போய் சாப்பிட்டேன். அங்க பாயாசம் ரொம்ப அருமையா இருந்தது. அதான் உங்களை பார்க்க வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு உங்களுக்கும் வாங்கிட்டு வரலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நன்றி. சரி நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ஆனா அட இப்பவே சாப்பிட்டு பாருங்களேன். நான் பட்ட சந்தோஷத்தை உங்க முகத்திலையும் பார்க்கணும்னு தான் வாங்கிட்டு வந்தேன். அட, சுந்தராசு சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இருக்கான். அப்பெல்லாம் மாங்காய் சாப்பிட்டு புளிச்சதுன்னு வச்சுக்க, இன்னும் நமக்கு மாங்காவை கொடுத்து அது புளிக்குதுன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டான். டேய், இன்னும் நீ அப்படியே இருக்கடா, மாறவே இல்ல. சாப்பிடுங்க, உள்ள ஸ்பூன் இருக்கு. அப்படியா? எடுத்துக்கங்க. சரி. சாப்பிடுங்க. பிரமாதமா இருக்கு. எங்க வாங்குனீங்க? இங்கதான் வளசர வாக்கத்துல வாங்கிட்டு வந்தப்பா. கடை பேரு கூட செண்பக பவன். அங்கதான் வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணாமலைக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். சாயந்தரம் போகும்போது அவளுக்கு வாங்கிட்டு போகணும். சரிப்பா.